ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓணம் செலிப்ரேஷனுக்காக 3 days ஹாலிடேஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஒமானுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒமானில் என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் ட்ரிப் எப்படி இருக்குன்னு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒமானை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நம்ம துபாய் சீரீஸில் நம்ம தனியாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒமானுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போகிறோம். ஸோ நம்ம எட்டிசலட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளை பிக் பண்ணதுக்கு காரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன்லேருந்து நம்ம எட்டிசலட்டுக்கு மெட்ரோவில் போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். ஜில்லுன்னு வருது காத்து. இங்கே இருக்கும் தெரியுமா? ஸோ நம்ம இப்போ எந்த ரோட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா போயிட்டு ஷார்ஜாலேருந்து ஹட்டா ரோட்டில் போவோம். ஹட்டா ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 hours எடுக்கும். ஆஃப்டர் தட் நம்ம பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒமானில் என்ட்ரி ஆகிடலாம். நான் ஆன்லைன் விசா எடுத்துட்டேன். தேர்ஸ்டே ஈவினிங்கே விசா அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் விசா வந்துடுச்சு. ஒரு 50 AED தான் சார்ஜஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு விசா வந்ததுக்கப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். துபாயிலேருந்து ஒமான் போகணுன்னா துபாய் ரெசிடென்ஸ் விசா வேணும். ஒரு 90 daysக்கு மேலே வேலிடிட்டி இருக்கணும். எனக்கு கரெக்டாக 90 days இருந்துச்சு. ஸோ நான் அதனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டேன். அப்படி இல்லை நீங்கள் 90 daysக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் பார்டரில் போயிட்டு கூட விசா எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 90 daysக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 28 days விசா கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் டூரிஸ்டில் துபாயிலேருந்து ஒமானுக்கு விசா ரெனியூவலுக்காக போகிறீங்க அப்படின்னா 3 days ஒமானில் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தங்கினா 1 month விசா எவ்வளோ பே பண்ணுவோமோ அவ்வளோ பே பண்ணி அதுக்கப்புறமா போய் தங்குற மாதிரி இருக்கும். ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா 500 AED வரும் ஒரு 10 daysக்கு, 850 AED வரும் 30 daysக்கு விசாவுக்கு. நான் அதெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட், பஸ் டிக்கெட், அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் இதெல்லாம் இல்லாமல் ஒன்லி விசாவுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். 2 பக்கம் மலைகள், நடுவில் ரோடு. ஸோ ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு வியூ கிடைக்குதில்ல, அதனால தான் நம்ம இந்த ரோடை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பஸ்ஸில் ஹட்டாவில் போகும்போதும் கிடைக்கும். ஃபோனில் பார்க்குறத விட வியூ நேரில் செம்மையாக இருக்குது. நேரில் இந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்குது. ஒமான் போகலாட்டியும் ஹட்டா போயிட்டு இந்த வியூ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போய் பாருங்கள். மலைகள்னால் நம்ம ஊரில் பழனிக்கு போவோம்ல, அப்போ போகும்போது 2 சைடு மலைகள் இருக்கும், நடுவில் பஸ் போயிட்டுருக்கோம். அந்த சேம் ஃபீல் இங்கே கிடைக்கும். பட் ஏன்னா ரொம்ப அவுட் சைடு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இல்லைனா நம்ம சேம் விண்டரில் போனீங்கன்னா நம்ம ஊர் ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு UAEல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் ஒமானுக்கு போயிருந்தாங்க 1 week முன்னாடி. அங்கே 3 days தங்கியிருக்காங்க. பட் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான விசா எதுவும் எடுக்கலை. தேராலேருந்து பஸ்ஸில் ஏறி போயிருந்துருக்காங்க. அண்ட் பஸ் டிக்கெட்டு அண்டு ஸ்டாம்பிங்க்கான அமௌண்ட்டும் அவங்க டிக்கெட் எடுக்கும்போதே பே பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ UAEலேருந்து ரெசிடென்ஸ் விசாவில் இருந்தீங்கன்னா ஒமான் போகிறதுக்கு 3 days ஸ்டே பண்ணுறதா இருந்தால் 14 daysக்குள்ளே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் விசா தேவையில்லை. பஸ் டிக்கெட்டுக்கும் ஸ்டாம்பிங்க்கு மட்டும் செலவு பண்ணால் போதும். விசாவுக்கு செலவு பண்ண தேவையில்லை. அண்டு ரூம் ரெண்ட், நீங்கள் சுற்றி பார்க்குறது, ஃபுட்டு, இதுக்கெல்லாம் காசு தேவைப்படும். நாம் இப்போ ஹட்டா ரீச் ஆகிட்டோம். சாய் குடிக்கணும். ரொம்ப நன்றி. நீங்க மட்டும்தான் சொல்லிருங்க. சுத்தியா அதுக்கு അതാണ് ഇന്നലത്തെ കാര്യമാണ്. ഇന്നലത്തെ കാര്യം അത് പറഞ്ഞു. ശരിയാ, ഇന്നത്തെ കാര്യം ശരി. ഞാൻ പറഞ്ഞ ഇടയ്ക്കിടയ്ക്ക് മറവിയുണ്ടാവും. ഇല്ല, ഓർമ്മശക്തി കുറച്ച് കുറവുണ്ട്.
ஹாய் ஆனா கட்டால இறங்கி இருக்கோம் இப்போ சாய் குடிக்கிறதுக்காக. ஸோ நம்மளோட யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. டீ குடிச்சாச்சு. நம்ம இப்போ ஹட்டா மால் வந்திருக்கோம். டின்னர் சாப்பிட ஏதாச்சும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம். போயிட்டு காரில் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நம்ம பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம்னா ஒமான் ரியால் தேவைப்படும். நம்மள்ட்ட வந்து ஏஇடி வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒமான் ரியால் நமக்கு தேவைப்படும். அண்ட் ஃபுல்லாக ஹைவேல தான் போவோம். ஷாப்ஸ்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இங்கே தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸு, அப்புறம் வாஷ்ரூம் போகிறோன்னா போயிட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு இப்போ ரியாலும் தேவைப்படுது. ஸோ அமௌண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அமௌண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஏடிஎம்மில் நம்மளோட துபாய் ஏஇடி அமௌண்ட்டை எடுத்துகிட்டு மணி எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம ரியாலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ஏஇடி சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். சோப்பு, ப்ரஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வர மறந்தாச்சு வர்ற அர்ஜென்ட்டில். ஓணம் செலிப்ரேஷன் மூடில் இருந்ததுனால இதெல்லாம் மறந்தாச்சு. நம்ம இப்போ பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி நம்ம கிளம்பிட வேண்டியது தான். ஆனால் இங்கே மெயினாக வந்ததே டின்னருக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். பட் சாப்பிட்ற மாதிரி இங்கே எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் இந்த மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, புதுசாக இன்னும் ஒன்றும் தெரியலை. பட் இப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஒமான் பார்டர்கிட்ட போயிட்டுருக்கோம். போயிட்டு எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட் காப்பி, விசா எல்லாம் கொடுத்துட்டு ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ பயப்படாமல் நம்ம பாட்டுக்கு சொன்னோம்னா அவங்க விட்டுருவாங்க. அப்படி இல்லை பயந்துக்கிட்டே ஒரு மாதிரி உளரணும் அப்படின்னா போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. நம்ம இப்போ ஒமான் வந்துட்டோம். ஒமானுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ஷாப்பில் போயிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாண்ட்விச் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஒமானில் வந்து நமக்கு ஒரு மலையாளி கடை கிடச்சிருக்கு, கேரளா கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து சிக்கன் ரோல் வாங்கலாம் அப்படின்னு வந்து இறங்கி வரோம். ஸோ இங்கே டின்னர் முடிச்சுட்டு போகலாம். 2 மேடமும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ഒരു മിക്സർ എന്തേലും ഒന്ന് വിളിച്ചോ പറഞ്ഞോ. പ്രിങ്കു അല്ലേ ആ പുള്ളിക്കാരൻ എന്തുവരെ പറഞ്ഞ അറബി പ്രീങ്ങിക്ക് എന്തൊക്കെയോ ആണ്. പ്രീങ്ങിയുടെ പേര് മാത്രം പുള്ളിക്കുള്ളത്. സലാല സലാല എന്നായിരിക്കും. இப்போ ஹத்தாலேருந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 4 hours ஆகும். 4 hours to 5 hours ஆகும். ஆக்சுவலி எமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுற இடத்துல, இந்த ஸ்டாம்ப் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் அதனால் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ அதனால் வீடியோ போட்டிருக்க மாட்டேன்.
இப்போ நம்ம ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம அதை தேடி போயிட்டுருக்கோம். சந்து பந்தெல்லாம் தேடிட்டு இருக்காங்க ரூமை. ஆரம்பிச்சு நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நல்ல ரூம், டிவிலாம் உண்டு. நமக்கு இப்போ எப்படி ரூம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். டிவி கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம எழுந்திரிச்சாச்சு. மார்னிங். ஸோ இப்போ நம்ம குளிச்சு கிளம்பிட்டு 9 o'clock நம்ம வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ போயிட்டு நம்ம வெளில சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு போடுறேன். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். until that, bye guys.